வழி நோக்கான், வாய்ப்பன செய்யான், வழி நோக்கான், பண்பு இலன், பற்றாக்கை இது என்றார் 875வது குறள். அது ஆழ்வம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இன்னும் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி தனிப்பட்ட மனிதனுக்கும் பொருந்தும். வழி நோக்கான், எது சரி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி செய்யணும், எந்த மாதிரி செஞ்சா ஒரு காரியத்தை சிறப்பா செய்ய முடியும், சுருக்கமா செய்ய முடியும், எளிதா லகுவா வழினோம். வாய்ப்பன செய்ய, எது தேவையோ அதையும் செய்ய மாட்டான். நாட்டுக்கு எது தேவையோ அதையும் செய்ய மாட்டான். வாய்ப்பன செய்ய. படி நோக்கான், எந்த கவலையும் அவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. படி நோக்கான். கடைசி ஒரு அடி போட்டார். பண்பு இல்லை, 4 தீக்குணங்கள். பண்பு அவன் கிடையாது, குவாலிட்டியும் கிடையாது, தரமும் கிடையாது, பண்பு இல்லை. சரி, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா என்ன? பற்றாக்கு இது எதிரிக்கு அவனுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி, ஒரு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி ரொம்ப எளிமையா இவன் இரையாயிடும். அந்த நாடு இவனை பிடித்து. அதனாலதான் ஒரு நாட்டின் தலைவன் எப்படி இருக்கணும்ன்றதுல எல்லாருமே ரொம்ப கவனத்தோடு இருக்கும். தலைவன் நல்ல குணங்களுடைய ஒரு தலைவனா அமைச்சிட்டா சரி. இல்லைன்னா இந்த குணங்கள் அவனிடம் இருந்தால் அவன் தன்னை விற்பதில்லை, தன்னை விற்கிறான் என்ற நாட்டை விற்று விட்டான்.